அடி உங்களுக்கு விட வேண்டியது. சில பெரியவராச்சு பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அப்பாக்கு தெரிஞ்சு வைங்க. சத்தியமா உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. இப்படி உங்களுக்கு எல்லாம் பெரியமாக்கு துரோகம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு. சின்ன வயசா இருக்கும்போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு நல்லாவே தெரியும்ல. அப்பா பிசினஸ்ல எல்லா பணத்தையும் இழந்துட்டு நம்ம குடும்பமே நடுத்தெருவுல நின்னுட்டு இருந்தோம். அப்ப பெரியமா தானே நமக்கு இந்த வீட்டுல அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்பா எல்லா சொத்தையும் இழந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுப்போ பெரியமா தான் அப்பாவை காப்பாத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு குறை இல்லாம பாத்துட்டு இருக்காங்க. வீடு இனிமே உங்க வீடு அப்படின்னு சொல்லி நம்மள உரிமையோட தங்க வச்சாங்க. ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக என்ன டாக்டருக்கு படிக்க வச்சாங்க. கேட்டுதானே வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்கல்ல. பட்டவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தெரியாம தப்பு பண்றவங்கள வேணா மன்னிச்சிடலாம். ஆனா தெரிஞ்சே தப்பு பண்றவங்கள மன்னிக்கவே கூடாது. ஏதாவது விசேஷமா? அன்னைக்கு அமைச்சரோட ஆளுகெல்லாம் கலவரம் செஞ்சப்போ உன் உசுருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன். சாமி உனக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திருச்சு. இந்த வேண்டுதலை தான் இப்ப நிறைவேற்றத்துக்கு போறேன். அப்படின்னு வேண்டிட்டேன். வேண்டுதல் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. நீ கேட்காத டாக்டர். நீயா வந்து என்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. நிறைய உன்கிட்ட மனசு விட்டு பேச வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் உட்காரு சிவா. நீ ஏன் இப்படி பண்ண? பண்ண நீ என் விஷயத்துல பண்ணதெல்லாம் கூட மன்னிச்சிட்டேன். ஆனா சிந்து விஷயத்துல பண்ணதை நான் ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன்.